கமலுமே ஆரம்பத்துலேருந்து வந்து நம்மள்ட்ட அந்த ஒரு மரியாதைகளும் அந்த இதுவும் பண்ணுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி நாங்கள் படம் பண்ணியிருக்கும்போது அனந்து சொல்லுவார், சார் நம்ம இப்படியே டெஃபினட்டாக சார் கமலையும் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு கமலை அப்ரோச் பண்ணி கமல் எஸ் வி முத்துராமன் அந்த அந்த இது அதாவது எனக்குள் கமல் மாதிரி ஒரு டெடிகேஷன், ஒரு இன்வால்மெண்ட்டு அது வந்து மேட்ச் பண்ணவே முடியாது. இந்த கதைக்கு இது பண்ணும்போது அவர் இது பண்ணுவார், இதை பண்ணாதீங்க அது பண்ணாமல், ஏன்னா இதும்போது நமக்கு அவருக்கும் தகராறே வந்தது. உன்னால் முடியும் தம்பியும் போது பழி சண்டை போட்டார், இது பண்ணாதீங்கன்னாரு. படமே பண்ண வேணாம் அந்த இல்லை அந்த சப்ஜெக்டை பண்ணாது. அந்த சப்ஜெக்ட் உன்னால் முடியும் தம்பி தானே இது தெலுங்கு ரீமேக் படம். எனக்கு வந்து என்னமோ அது ரொம்ப பெருசாக ஜெயிக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டேன். அது வந்து தெலுங்குலேயே அவ்வளோ நல்லா போச்சு. கமல் பண்ணால் இப்படி எவ்வளோ ஒரு இது இருக்கணுன்ட்டு, அந்த கமல் ஜெமினி கணேசன் அந்த இது வந்து எங்கேயோ போகணுன்ட்டு. அதாவது சில சமயத்தில் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம நினைக்கிறது இருக்கு இல்லையா, சினிமாவில் பலிக்காமல் போயிடும். பட் அதுக்கு நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது வந்து நானும் அனந்தும் தான் பண்ணி நாங்களே டைரக்டர் வேறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம். இது கமல் வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும், பாட்டெல்லாம் வேறு அமைஞ்சு போச்சு, கமல் வேறு ரேஞ்சு கொண்டு போடுவார்னு. கமல் படுத்தாதீங்க சண்டை போட்டாருங்க, வேணான்றாரு. ஆமாம், வேறு கதை பண்ணுவோம் சார், இதை ஏன் சார் நீங்கள் தானே கேட்க மாட்டானுங்க இதை சொன்ன. இல்லை கமல், நீங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தான் கமல் பண்ணது. நீங்கள் சொல்லிகிட்டே இருவோம், சொன்னால் கேட்குறீங்களா, நீங்கள் வேறு அவரை வேறு இது பண்ணிடுறீங்க, அவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டீங்க, அவர்கிட்ட நான் சொல்லவும் முடியாது பேசவும் முடியாது, இதுக்கு இந்த கிழமை வேறுன்னு வேறு இவர் அனந்து வேறு திட்டுவோம். பட்டு அது கமலோட படம் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இது.